Welcome to Mridhu's online tuition. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது +1 accountancy. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெமோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் அக்கௌண்டன்சி? தமிழில் கணக்கு பதவியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கணக்கு எடுக்கிறது. நம்மளோட வீட்டில் நம்ம அப்பா அம்மாலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் மாத பட்ஜெட் போடுவாங்க இல்லையா? அதாவது இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நடந்தது, இவ்வளோ வரவு, இவ்வளோ இன்கம் இருக்குது, அண்ட் வி மெட் தீஸ் எக்ஸ்பென்சஸ், இவ்வளோ செலவுகள் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் எவ்வளோ இன்கம் வந்தது, எவ்வளோ அவுட்கோ ஐ மீன் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணோம், எவ்வளோ இன்கம் வந்துச்சு, லாஸ்ட் மந்தில் எவ்வளோ இருந்தது, இந்த மாதம் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு செலவு வந்துச்சா, எங்கே செலவு வந்திருக்கு அதிகமாக, எதை நம்ம கட் பண்ணலாம், இவ்வளோ டிஸ்கஷன்ஸ், இவ்வளோ ஒரு எஸ்டிமேஷன் வந்து போடுவோம். நம்ம வீட்டில் பட்ஜெட் கண்டிப்பாக எல்லா வீட்லையும் போடுவாங்க. அது எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ இன்கம் வந்து தெரியறதுக்காக தான். இப்போ லாஸ்ட் மந்தோடதும் இந்த மந்தோடும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு பார்த்தோம்னா. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்ஸ் வந்து குறைக்கவும் யூஸ் ஆகும் இல்லையா? எப்படி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இது மாதிரி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி கணக்கு வழக்க பதிவு செய்யறதுக்கு, அதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு இப்போ அக்கௌண்டன்சினா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன். இப்போது இங்கே அக்கௌண்டன்சியில் நீங்கள் மெயினாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் பார்ப்பீங்க. டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் ஒரு கம்பெனியில் டெய்லி நடக்கக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராமு பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் ₹5,000. ராமு purchased furniture for ₹5,000. So this is a transaction. அதாவது ராமு வந்து அந்த கம்பெனி வந்து ஃபர்னிச்சர் ₹5,000 பர்ச்சேஸ் பண்ணாங்க. சேம் வே sold goods to Raju for ₹10,000. So we have sold goods to Raju. ராஜுக்கு நம்ம goods சேல்ஸ் பண்ணிருக்கோம் ₹10,000. So அது வந்து ஒரு ஈவெண்ட் தான். So any event which occurs in a business, day to day transactions நடக்கும். டெய்லி ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் நடக்கும், சேல்ஸ் நடக்கும், ப்ரொடக்ஷன் நடக்கும், அகைன் சேல்ஸ் நடக்கும். டெய்லி வந்து ரொட்டீன் ப்ராசஸ். அப்போ எனி ஈவெண்ட் which is happening in a business is called transaction. இன்னொரு வேர்ட் பார்ப்பீங்க, என்ட்ரி அப்படின்னு. So entry is nothing but, நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிரான்சாக்ஷன் டெய்லி நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனை நம்ம அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ண சும்மா நம்ம வீட்டில் நம்ம எழுதுகிற மாதிரி புக்கில் நம்ம பண்ண மாட்டோம். அக்கௌண்டன்சிக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை வச்சு விச் இஸ் கால்ட் டெபிட் கிரெடிட். டெபிட் கிரெடிட். இந்த டெபிட் கிரெடிட் அப்படின்றது உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி 3rd சாப்டரை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதுக்கு டெபிட்னா என்னன்னா வரவு. ஓகே, டெபிட் த ரிசீவர், பட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதாவது யார் வாங்கினாங்களோ அவங்க அக்கௌண்ட் நம்ம டெபிட் பண்ணுவோம், யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் detail in 3rd chapter. Okay. So இப்போ நம்மளுக்கு இந்த என்ட்ரி பற்றி சொல்லியாச்சு. அதாவது எந்த டிரான்சாக்ஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து என்ட்ரி. அதாவது அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம அந்த டிரான்சாக்ஷனை அக்கௌண்டன்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இஸ் கால்ட் டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை நம்ம என்ட்ரி போடுவோம்.
அதை ரெக்கார்ட் பண்றது பேரு என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போ இந்த அக்கௌண்டன்சி இது எதுக்காக அவங்க வந்து மெயின்டைன் பண்றாங்க? வை தே ஆர் மெயின்டைன் அக்கௌண்டன்சி? கம்பெனில நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நடக்கும் இல்லையா? இப்போ இதை வந்து அவங்க ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால இப்போ லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளவு வந்தது, இந்த இயர் வந்து எவ்வளவு வரப்போகுது, இல்லை எவ்வளவு வந்தது, வாட் ஆர் எக்ஸ்பென்சஸ் வி மெட், எவ்வளவு செலவு நம்மளுக்கு வந்துச்சு, அவ்வளவு செலவு நம்மளுக்கு தேவையான செலவு என்னெல்லாம் இருந்தது, அந்த செலவுகள் அதிகமாக இருந்தால் எப்படி நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் ப்ராஃபிட் அதிகமாக வர்றதுக்கு நம்ம எல்லாம் பண்ணலான்ற டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டன்சி தான் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த அக்கௌண்டன்சியை இது நம்ம என்ன பண்ண அக்கௌண்டிங்கை நம்ம என்ன இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அது இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு 1 இயருக்கு நம்ம வந்து அது ஒரு ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். தேர் ஆர் 2 things you need to know. One is financial year and the other one is calendar year. So every business, mostly ella business which starts from April to March, starts from April and ends in மார்ச். அதாவது இப்போ இந்த 2024-25 எடுத்துக்கோங்க. எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ஏப்ரல் 2024 ஆரம்பிச்சு மார்ச் 2025 முடியும், which is called financial year. And next the other one is calendar year. So calendar year is nothing but, calendar year நமக்கு தெரியும் இல்லையா, கேலண்டர்ல எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரை வரும், ஜான் டு டிசம்பர் இல்லையா? ஸோ சேம் வே கேலண்டர் இயர்ல இப்போ இந்த அகாடமிக் இயருக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஜான் 2024 இருந்து டிசம்பர் 2025 இதுதான் உங்களுக்கு கேலண்டர் இயர். ஸோ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலுமே they will maintain the financial year which is April to March. இப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது எவ்வளோ வரவு வந்தது, எவ்வளோ இன்கம் வந்தது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்தது, அது எல்லாத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் தான் இந்த ரெக்கார்ட் பண்ணுறது யாருன்னா அக்கௌண்டன்ட் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு டிசிஷன் எடுப்பாங்க. அதாவது they will compare, first they will compare what are the expenses they met and what are the improvements they have to make this year and upcoming இயர்ல எல்லாம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, நம்பர் 1 கஸ்டமர்ஸ். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு அந்த கம்பெனி வந்து எப்படி போகுதுன்னு தெரியணும். அந்த ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க கம்பெனிஸில், நீங்கள் பார்க்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி, இன்னும் வந்து ப்ராஃபிட் அதிகமாக பார்க்குது, ஸோ வி ஷுட் பை தி ப்ராடக்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னு. ஸோ தே ஹேவ் டு நோ அபவுட் தி accounting the profit of the company. And number 2, government should know the accounting information about the company. அப்படின்னா only then அவங்க கவர்மெண்ட் வந்து சடனாக அவங்க டாக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னா கூட எவ்வளோ டாக்ஸ் கொடுக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு தான், அந்த அக்கௌண்டன்சி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அதுவும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சப்சைடிஸ் வந்து இந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க. சப்சைடிஸ் நத்திங் பட் மானியம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஒரு நிதி உதவி அந்த மாதிரி. அதாவது ஏதாவது ஒரு லோன், ஏதாவது ஒரு ஃப்ரீயாக வந்து ஃபண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது நிதி உதவின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் சப்சைடின்னு சொல்கிறது. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து
இந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி சப்சிடி கொடுக்கறதுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்ப்போம். அது எங்கேருந்து கிடைக்கும்? இந்த அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க ரெக்கார்ட்ஸ்ல இருந்தா வந்து கவர்மெண்ட் பார்க்கும். ஒன்லி தென் ஓகே இது வந்து ரிலையபிள் கம்பெனி, நம்பக்கூடிய கம்பெனி தான், ஸோ டேக்ஸ்லாம் கரெக்டாக பே பண்ணியிருக்கு அப்படின்லாம் செக் பண்ணிட்டு ஒன்லி தென் தே வில் ப்ரொவைட் தி சப்சிடிஸ் டு தி கம்பெனி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த accountancy-ல you will come to know about the creditors and debtors. Okay, debtors and creditors. So இங்க நான் debit credit already சொல்லியிருந்தேன் இல்லையா? So debit the receiver, வாங்குறவங்க வந்து debit பண்ணுவாங்க, and யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நான் தேர்ட் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு தேர்ட் சாப்டர்லேயே உங்களுக்கு டெட்டாஸ் கிரெடிட்டார்ஸ் பற்றிலாம் வரும். பட் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், டெட்டாஸ் அப்படின்னா நான் சொன்னேன் டெபிட் ரிசீவர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5,000 rupees உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னா யூ ஆர் டெட்டார். ஸோ டெபிட் த ரிசீவர், நான் சொன்னேன்னா டெபிட் தி ரிசீவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஆர் கால் டெட்டார். ஸோ நீ தான் அந்த 5,000 rupees நீங்கள் தான் வாங்குறீங்க. அண்ட் த கிரெடிட்டார். ஸோ நான் தான் உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க. ஸோ த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த மணி அவங்க வந்து டெட்டார்ஸ். த பர்சன் ஹூ கிவ்ஸ் தி மணி இஸ் கால்ட் கிரெடிட்டார். ஸோ இந்த கிரெடிட்டாருக்கு கண்டிப்பாக இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தே ஆகணும் கம்பெனி. ஏன் அப்படின்னா ஒன்லி தென் ஃபியூச்சர் அந்த கொடுத்த அந்த கிரெடிட்டார்ஸ்னா யாருன்னு சொன்னேன், ஹூ கிவ்ஸ் தி மணி இல்லையா? அப்போ கடன் கொடுத்துருக்காங்க கம்பெனிக்கு, கடன் கொடுத்தவங்க அந்த கொடுத்ததால அந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சரில் ஓகே இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ப்ராஃபிட் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து நம்பி நம்ம வந்து கடன் கொடுக்கலாம், நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து கரெக்டாக நமக்கு ரிட்டர்ன் வந்து சேரும்ன்ற நம்பிக்கையில் அந்த கம்பெனி என்ன அந்த கிரெடிட்டார்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அமௌண்ட் கேட்கும் போதெல்லாம் வந்து லோன் கொடுத்துருவாங்க, கிரெடிட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த அக்கௌண்டன்சியில் நீங்கள் கேஷ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி 2 டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிரான்சாக்ஷன் பற்றி. டிரான்சாக்ஷன்லேயே உங்களுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வரும். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தட் இஸ் இம்மீடியட்டா ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பென் வாங்குறீங்க, ஒரு 20 rupees பென் நீங்கள் வாங்குறீங்க. ஸோ வாட் யூ ஆர் டூயிங், ஸோ யூ ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் த பென், ஒரு பால்பான் பென், ஒரு பிளாக் பென் கொடுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ தே கிவ் யூ த பிளாக் பென் அண்ட் யூ பே 10 or 15 rupees எவ்வளோ அந்த அதுக்கான சார்ஜோ பே பண்ணிட்டு வாங்குவீங்க. ஸோ இம்மீடியட்லி யூ ஆர் கிவிங் த கேஷ் and you are receiving the product. Yeah, so immediately the transaction complete ஆகுது. So that is called cash transaction. And now about the credit அப்படினாலே கடன். creditorsனா கடன் கொடுக்குறவங்கன்னு சொன்னேனா அதே மாதிரி credit அப்படினாலே it is கடன் அர்த்தம். சரியா? அப்போ credit transaction அப்படினா you are not making a payment immediately, but you will definitely pay it on later on period. அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க கடைக்கு போறீங்க. ஸோ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது நீங்க பேமெண்ட் வாங்க ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக நீங்க போறீங்க. பேமெண்ட் வந்து நீங்க உடனே பண்ண மாட்டீங்க, பட் லேட்டர் பீரியட்ல you're bound to make payment. You will definitely make the payment in later period. ஆனால் இம்மிடியட்டா நீங்க பேமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த கம்பெனிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும், நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிறதால எல்லாருக்குமே வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. கடனுக்கு கொடுத்தாலும் நிறைய பேர் வாங்க வருவாங்க. அப்போதான் நான் அந்த கம்பெனிக்கு பப்ளிசிட்டி நிறைய வரும், நிறைய சேல்ஸ் வந்து அப்போ தான் நடக்கும் இல்லையா? அதனால கண்டிப்பாக கம்பெனிஸ்லேயே எல்லா இப்போ கடையிலே கடனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி கம்பெனிஸில் கூட கடனுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ மொத்தமாக அப்போது நம்ம இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுவோம். யார் யாருக்குன்னு சொன்னேன் நான், கவர்மெண்ட்டுக்கு, கிரெடிட்டார்ஸ்க்கு,
கஸ்டமர்ஸ் மெயினாக. அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் டெல் யூ இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் இஸ் நத்திங் பட் இப்போ கம்பெனிக்கு வந்து அதாவது இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா நம்ம கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஏன் தெரியும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான டிவிடெண்ட் கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து கிடைக்குமா, இந்த கம்பெனி நம்பி நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரியறதுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் லைக் கம்பெனி இஸ் பவுண்ட் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு தி இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மெயினாக மேனேஜ்மெண்ட் சொன்னேன். கரெக்டாக மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும்? மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த அக்கௌண்டன்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கேன் டேக் த டிசிஷன். அதாவது மேனேஜ்மெண்ட்டால ஓகே லாஸ்ட் இயர் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த இயர் ஃபர்ஸ்ட் அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எஸ்டிமேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இயருக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட், இப்போ லாஸ்ட் இயர் வந்து இப்போது ஒரு 1 crore இந்த இயர் கண்டிப்பாக 2 to 3 crores அவங்க எஸ்டிமேஷன் வச்சுருப்பாங்க, டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு எக்ஸாக்டாக எல்லாம் நடந்தோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டன்ஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸை வச்சு லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோ, இப்போ எவ்வளோ வந்து வருது, அண்ட் ஃபியூச்சரில் இதை விட அதிகமாக பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ மெட் பண்ணியிருக்கோம், அண்ட் வாட் ஆர் திங்ஸ் வி ஷுட் இம்ப்ரூவ், வாட் ஆர் ஏரியாஸ் வி ஷுட் இம்ப்ரூவ், காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுறது, இத்தனை டெசிஷன்ஸும் வந்து இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸை பார்த்தா மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த புக்கில் வந்து பேஜ் நம்பர் 2 அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஐ ஜஸ்ட் ரீட் அவுட் தி திங். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இப்போ நான் சொன்னது எல்லாமே தான் உங்களுக்கு அது இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, பிஸ்னஸ் என்டிட்டிஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் கேரி ஆன் ஆக்டிவிட்டீஸ் which involve exchange of money or money's worth or economic resources. அதாவது பிஸ்னஸ் என்டிட்டிஸ் என்ன அர்த்தம்? ஆர்கனைசேஷன். அது என்ன பண்ணும்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி என்ன அர்த்தம்? ப்ராடக்டை கொடுத்துட்டு காசு வாங்குறது இல்லையா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி கண்டிப்பாக வந்து மணி இல்லைன்னா மணிஸ் ஒர்க் கூட்ஸை வந்து கண்டிப்பாக டெய்லி வித்துட்டு தான் இருக்கும். பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கண்டிப்பாக பண்ணும். கம்பெனி என்ன பண்ணும்? ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு விற்கும். அதே சமயத்தில் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணணும்னா ரா மெட்டீரியல்ஸை வாங்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும். ஸோ ஏன் வாங்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி வந்து ஒரு டேபிள், சேர், ஃபேன் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும் இல்லையா? வுட் மெயினானது வுட்டு, அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவையோ அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கி அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டாக பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக தேவை. ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு வுட்டு அதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கினா தான் லாஸ்ட்டு இப்போ டேபிள் பண்ணதுன்னா டேபிளாக வந்து சேல் பண்ண முடியும், அந்த எண்ட் கன்சியூமருக்கு போய் கொடுக்க முடியும். ஸோ ஓகே, ஸோ ஒரு கம்பெனியில் டெய்லி வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே where the volume of these activities are large in number, it is necessary that these are recorded for the purpose of taking important decisions to whether the activities are viable, gainful and to be continued or not. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஏன் பண்ணுறாங்க, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஏன் நடக்குது, ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக தான். அதாவது நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா, கரெக்டாக தான் வந்து பண்ணிட்டு இருக்கோமா, அண்ட் இதை வந்து கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது நம்ம மாற்ற வேண்டி இருக்கா, இத்தனையும் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ அக்கௌண்டன்சி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். Next, information about the business and other organization is required not only to the proprietors and management of the business and other organization but also to the various other interested users. அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொப்ரைட்டர்னா யாரு? ப்ரொப்ரைட்டர் வந்து ஓனர், சரியா? ஸோ ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் கால்ட் ப்ரொப்ரைட்டர். ப்ரொப்ரைட்டருக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு, கம்பெனிஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஏன் கொடுக்குறோம்னா அவங்க இன்னும் வந்து புதுசாக
அந்த கம்பெனியோட நன்மைகள் பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் ரிசர்ச்சர்ஸ் ஆல்சோ டு know about the accounting information. Next, raising and utilizing of finance for various purpose must be recorded systematically, scientifically and uniformly. அதாவது raising and utilizing of finance for various purpose, அதாவது ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கடன், அந்த கடனை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்குச்சு அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக்கலாக வந்து என்ன பண்ணோம், யூனிஃபார்மாக ரெக்கார்ட் பண்ணோம். அதாவது என்னெல்லாம் நடந்ததோ, இப்போ வந்து சப்ளையர் கிட்ட ப்ராடக்ட் வந்து இவ்வளவு ரூபாய்க்கு வாங்குச்சுன்னா அதுவும் ரெக்கார்ட் பண்ணும். சிஸ்டமேட்டிக்கலின்னு அர்த்தம்னா சிஸ்டமேட்டிக்கா, அதாவது ஒரு ஆர்டர் பிரகாரம், ப்ரொசீஜர் பிரகாரம் வந்து ரெக்கார்ட் பண்ணும். சரியா? It is very important because finance is the most important resources next to human element for any economic activity. So economic activity நாலே finance தான் இல்லையா? economy நாலே காசு தானே. So economic activity நாலே finance தான். About business க்கு economic ரொம்ப important. Hence there is a need for principal methods and procedures to be followed to record all these information and to derive from these information the feasibility, the benefit of these activity carried out. அதனால இந்த அக்கௌண்டன்சி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ரொசீஜர் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்படிதான் பண்ணணும் அக்கௌண்டன்சி. இப்போ நம்ம வீட்டில் நார்மலா வந்து பட்ஜெட் போடுற மாதிரிலாம் போட முடியாது. ரூல்ஸ் இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு. அது பிரகாரம் மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அக்கௌண்டன்சி provides the basic theory, principles, methods to be followed to account for all financial activity taking place in an organization. Accounting the financial activities in a systematic way helps in ascertaining the efficiency of performance of these activities and provides data about the state of affairs of the organization for further analysis and planning. So அக்கௌண்டிங் ஒரு சிஸ்டமேட்டிக்கல் வேல நீ வந்து அக்கௌண்டிங் பண்ண அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியில சிஸ்டமேட்டிக் வேல அக்கௌண்டன்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா எதுக்கு, அதுல இருந்து நம்ம அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், ஒரு எஃபிஷியன்சி, அதாவது எப்படி கரெக்டா வந்து எல்லாமே பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா எஃபிஷியன்டாக ரெக்கார்ட் பண்ணிருக்கோமா? சரியா? அதே மாதிரி என்னெல்லாம் what are the activities the company has done, they will check whether all those things is recorded. அது வந்து ரிலையபிளா இருக்குமா, நம்பலாமா, அந்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்பி என்ன டிசிஷன்ஸ் வேணாலும் எடுக்கலாம் சரியா கம்பெனிக்கு. அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் அது ஆர்கனைசேஷனோட ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னா பொசிஷன், அதாவது லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருந்தது, இந்த வருஷம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது, அதிகமாக கிடைச்சதா, எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி அந்த பொசிஷன் தெரியறதுக்கும் அக்கௌண்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அக்கௌண்டன்சி இஸ் a language of business. It is nothing but ஒரு பிஸ்னஸ்ல அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ, சேல் எவ்வளோ, ஒரு இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு தெரியற ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் வந்து அக்கௌண்டன்சியாக யூஸ் பண்ணுறாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் டு ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன். நான் சொன்னேன் இல்லையா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்சி தான் யூஸ் பண்ணுறாங்க. The information about business entities regarding their operating performance and financial status can be obtained from financial information recorded in the accounting records. அதாவது அந்த பிஸ்னஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன், அதாவது எப்படி வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அதாவது எவ்வளோ கடன் வாங்குச்சு, எவ்வளோ வந்து ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் ஆயிடுச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து மேக் பண்ணோம், இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ல இருந்தா வந்து கிடைக்கும். திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கம்யூனிகேட்டட் டு, இதை நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் கம்யூனிகேட் பண்றோம், ப்ரொப்ரைட்டர்ஸ், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ், உங்களுக்கு இந்த புக்கில் இன்ட்ரோடக்ஷன் டு அக்கௌண்டிங்ல இருக்கு, உங்களுக்கு நான் படிச்சும் காமிச்சேன். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எவல்யூஷன் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ. Bye.